நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் புனேரி பல்தான் வெர்சஸ் தமிழ் தலைவாஸ் ப்ளே பண்ணக்கூடிய டுடே 8 PM ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் வீடியோவை தான் போட போகிறேன். டெஃபினட்டாக அதிகமான பாயிண்ட்ஸு எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாராக இருக்க போகிறாங்க அதை தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்கள ரிஸ்கி கேப்டன் விசி, பெஸ்ட்டு கேப்டன் விசி, அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ஷனில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் ஸ்டார்டிங் 7 பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கும். அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம், ப்ரைம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா N_P9EZ அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். 2150க்கு மேலே இருக்காங்க சப்ஸ்கிரைபர், அதை கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே, இப்போ புனேரி பல்தானுடைய ஸ்டார்டிங் 7 பார்த்தலாம். சியானைஸ் லெஃப்ட் கார்னர், பங்கஜ் மோஹித் லெஃப்ட் இன்னு ரைட் ரைடர், சங்கீத் சாவன் லெஃப்ட் கவர், அஸ்லாம் இனாம்தர் லெஃப்ட் ரைடர் சென்ட்ரல் பொசிஷன், நடராஜன் ரைட் கவர், அபினேஷ் நடராஜன் ரைட் கவர், மோஹித் கோயட் ரைட் இன்னு ரைட் ரைடர், சௌரவ் கத்ரி ரைட் கார்னர். ஸோ ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா புனேரி பல்தான்ஸுடைய ஸ்டார்டிங் 7 இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தலைவாஸுடைய ஸ்டார்டிங் 7 அப்படின்னு பார்க்கும்பொழுது லெஃப்ட் கார்னரில் சஹில் குலியா, ஹிமான்சு லெஃப்ட் இன்னு ரைட் ரைடர், பேஸ்டமி லெஃப்ட் கவர், நரேந்தர் சம்டைம் பேஸ்டமி லெஃப்ட் கவரில் மோஹித் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாரு, அது சப்ஸ்டியூட் பிளேயராக இருக்கிறது, அதை பார்த்துங்க. ஸோ நரேந்தர் லெஃப்ட் ரைடர் சென்ட்ரல் பொசிஷன், அபிஷேக் ரைட் கவர், அஜிங்கியா பவார் ரைட் இன்னு லெஃப்ட் ரைடர், சாகர் ரதி லெஃப்ட் கார்னர். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 2 டீம்ஸுடைய ஸ்டார்டிங் 7 இருக்க போகுது. இதில் சப்ஸ்டியூட் பிளேயர் வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் சிண்டே சில நேரங்களில் ரைடர் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஆகாஷ் சிண்டே நல்ல ஒரு லெஃப்ட் ரைடராக ப்ளே பண்ணுறாரு, சப்ஸ்டியூட்டாக கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் கவருக்கு பதிலாக ஒரு லெஃப்ட் கவரை கொண்டு வராங்க, மோஹித் ஓரளவு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வராங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டியூட் பிளேயருடைய டீட்டெயில்ஸ். ஸோ ஓகே, இப்போ நாம் 2 டீம்ஸு எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, யாருக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை இப்போ பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புனேரி பல்தானுடைய ரைடர் அப்படின்னு பார்க்கும்பொழுது மெயின் ரைடர் வந்து இப்போ பங்கஜ் மோஹித் ரைட் ரைடரு, அஸ்லாம் இனாம்தர் லெஃப்ட் ரைடரு, மோஹித் கோயத் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ரைடர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரைட்ஸ் யார் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்லாம் இனாம்தர் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரைடு போகிறாரு, சில நேரங்களில் மோஹித் கோயட் அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்கஜ் மோஹித் ரைடு போகிறாங்க. அப்போ வந்து ப்ரைமரி ரைடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஹித் கோயட் தான், அஸ்லாம் இனாம்தர் செகண்ட் ரைடர், டெர்சி ரைடர் பங்கஜ் மோஹித். ஸோ இதில் அதிகமான ரைட்ஸ் சில நேரங்களில் இது அவங்க டீமை வந்து கணிக்க முடியல, எந்தளவுக்கு அவங்களுடைய ரைடு பாயிண்ட்ஸ் வருதோ அதுக்கேற்றவாறு அவங்களுடைய அஃபென்ஸ் யூனிட்டை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மோஹித் கோயட் அண்டு அஸ்லாம் இனாம்தர் அதிகமான ரைட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது மோஹித் கோயத் வந்து ரைட் ரைடர், அஸ்லாம் இனாம்தர் லெஃப்ட் ரைடர், பங்கஜ் மோஹித் ரைட் ரைடர். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ரைடு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் அதிகமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பங்கஜ் மோஹித் டிஃபென்ஸ்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, அஸ்லாம் இனாம்தர் அந்தளவுக்கு டிஃபென்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை. ஸோ இருந்தாலும் ஒரு சில மேட்ச்சு பண்ணியிருக்காரு, ரொம்ப ரேர் தான். மோஹித் கோயத் டிஃபென்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. 2 பேருமே இன்னர் பொசிஷனில் இருக்கனால அந்த மட்டின்னு சொல்லுவோம், ஸ்பீடாக ரைடர் வரும்போது ஈஸியாக அந்த டேக்கிள் பண்ணுவாங்க, ஆங்கிள் ஹோல்டு போட்டு டேக்கிள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால பங்கஜ் மோஹித் அண்டு மோஹித் கோயட் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க அஸ்லாம் இனாம்தரை விட. ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் அதிகமாக சூஸ் பண்ணுறது அஸ்லாம் இனாம்தரை சூஸ் பண்ணுவாங்க. மோஹித் கோயட் லீஸ்ட் பிக்கில் இருக்கார், நம்ம ஒரு ரிஸ்க்கே ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா புனேரி பல்தானுடைய ரைடு டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸுடைய ரைடு டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 முக்கியமான ரைடர், அஜிங்கியா பவார் அண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நரேந்தர் கண்டோலா, 2 பேருமே லெஃப்ட் ரைடரு. ஸோ நரேந்தர் கண்டோலா சென்ட்ரல் பொசிஷன் ப்ளே பண்ணுறாரு, அஜிங்கியா பவார் ரைட் இன்னில் ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஓகே, 2 பேருமே லெஃப்ட் ரைடர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெர்சியரி ரைடரை வந்து பார்த்திங்கன்னா ஹிமான்சு, அவர் தான் ஒரு ரைட் ரைடர். ஸோ அவரை வந்து டெர்சியரி ரைடராக யூஸ் பண்ணுறாங்க. பிரைமரி ரைடராக இந்த 2 ரைடர் இருக்காங்க. இதில் யாருமே செகண்டரின்னு சொல்ல முடியாது, 2 பேருமே பிரைமரியாக ப்ளே பண்ணுறாங்க. இதில் நரேந்தருடைய பெர்ஃபார்மன்ஸு புனேரி பல்தானுக்கு எதிராக கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ ஓகே, அதை பார்த்துக்கணும். இப்போ எந்தெந்த பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா 2 டீம்ஸுடைய
ரைடு டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ ஓகே, இப்போ டிஃபென்ஸில் 2 டீம்ஸும் ஃபஸ்ட்டு நம்ம புனேரி பல்தானை பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே முக்கியமான 2 ரைடரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைடராக தான் இருக்காங்க. தமிழ் தலைவாசை பொறுத்துள்ள 2 பேருமே லெஃப்ட் ரைடர் அப்படிங்கிறதுனால, ஸோ அப்போ இங்கே இம்பார்ட்டன்ஸாக இருக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைடர் 2 பேருமே எங்கே ரைடு போவாங்க அப்படின்னா ரைட் சைடு ஆஃப் த கோர்ட்டு ரைட் கார்னர்கிட்ட போவாங்க. இப்போ அதிகமான டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்புள்ள பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌரவ் கத்ரி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சப்போர்ட்டிங்காக நிற்கக்கூடியது லெஃப்ட் கவர் சங்கீத் சவான். இவங்க 2 பேருக்குமே அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிகமான ரைட்ஸ் போகிறது லெஃப்ட் ரைடர் அப்படிங்கிறதுனால ரைட் கார்னருக்கும் லெஃப்ட் கவருக்கும் அதிகமான பாசிபிலிட்டி இருக்கும். டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுக்க பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போவாங்க அப்படின்னா இந்த சைடு போவாங்க. இந்த சைடு போகும்பொழுது அப்போ ஏன்னா இப்போ சப்போஸ் கௌரவ் கத்ரி அந்தளவுக்கு இப்போ வந்து கார்னரை டச் பண்ண ட்ரை பண்ணாமல் இங்கே ஆஃப் நெட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இப்போ வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய லெஃப்ட் கவரோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் இன்னில் இருக்கக்கூடிய பிளேயரோ அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் கார்னரில் இருக்கக்கூடிய பிளேயரோ ஸ்பீடாக போய் டச் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அஜிங்கே பவார் அண்டு வந்து பார்த்திங்கன்னா நரேந்தர் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நிறைய எடுப்பார். ஸோ அந்த மாதிரி டைமில் சியானேஸ் அண்டு பங்கஜ் மோஹித் எஃபெக்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் மோஹித் எடுத்திருக்காரு. ஸோ அது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரைடு போகும்போது கொத்தா பாயிண்ட்ஸ்லாம் அழிட்டு வந்துடுவார் பங்கஜ் மோஹித். அது மாதிரி பார்க்கும்பொழுது லெஃப்ட் கார்னர் இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலும் இந்த மாதிரி டேக்கிள்ஸ் பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் கவர் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் அதை லெஃப்ட் கவரை விட லெஃப்ட் கவர் வந்து எப்போ அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும்னா ரைட் கார்னர் உள்ளே வந்து ஏறி ஆடும்போது டேஸ்ட் அடித்து நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் லெஃப்ட் கவருக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸ்பீடாக போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் கார்னரில் இருக்கக்கூடிய பிளேயரும் பங்கஜ் மோஹித்தும் டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சியானேஸ் அண்டு பங்கஜ் மோஹித் அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைடர் தான். அப்போ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். சில நேரங்களில் கார்னரை ட்ரை பண்ணாங்க அப்படின்னா டச் பண்ண ட்ரை பண்ணாங்க அல்லது கார்னர் இன்னும் டச் பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரி டைமில் லெஃப்ட் கவர் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஓகே, அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரைட் ரைடர் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிமான்ஸு. அப்போ ஹிமான்ஸு லெஃப்ட் சைட் ஆஃப் த கோர்ட் போய் ஸோ அவர்கிட்ட பாயிண்ட்ஸ் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் ரொம்ப கம்மியான ரைட்ஸ் போவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது சேனேஸ்டும் இம்பார்ட்டன்ஸாக இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, ஆனால் ரொம்ப கம்மியான ரைட்ஸ் தான். அப்போ அதிகமான டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்புள்ள பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர் சங்கீத் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் கார்னர் அண்டு லெஃப்ட் பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஸ்பீடாக போய் அந்த மாதிரி இங்கே டேக்கிள் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நடப்பதற்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கங்க. ஸோ ஓகே, அப்போ இப்போ ஒன் சைடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம்ஸு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா புனேரி பல்தான்ஸுடைய டிஃபென்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. தமிழ் தலைவர்ஸ்லாம் ஊதி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 99% 100% சொல்லிடலாம். சுயரா புனேரி பல்தான் தான் வின் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அப்போ இம்பார்ட்டன்ஸாக இருக்க போகுது. கௌரவ் கத்ரி கொஞ்சம் ஒரு சில மிஸ்டேக்கும் பண்ணுறாரு, அதை பார்த்துங்க. ஆனால் சங்கீத் சவான் இவங்க ப்ரீவியஸாக லாஸ்ட் இயராக ப்ளே பண்ண மேட்ச்சில் ஒரு 5 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அந்த அடிப்பில் நல்லா எஃபெக்டிவாக இருக்க சான்சஸ் இருக்குது, அதையும் பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பங்கஜ் மோஹித் அண்டு லெஃப்ட் கார்னரில் இருக்கக்கூடிய சியானேஸ் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க 4 பேர். இப்போ ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ரைடர் மோஹித் குவைட். ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது போனஸ் போடும்போது கார்னர் போடாமல் இன்னில் போடுவாங்க போனஸ். அந்த மாதிரி டைமில் அவர் டேக்கிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஹித் குவைட் டேக்கிள் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்போ ரைடு பாயிண்ட்ஸும் அவருக்கு கிடைக்கும், டேக்கிள் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த 5 பிளேயரும் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. கௌரவ் கத்ரி, மோஹித் குவைத்து, சங்கீத் சவான், பங்கஜ் மோஹித், சியானேஸ் இந்த 5 பேரும் இம்பார்ட்டன்ஸாக இருக்க பாசிபிலிட்டி. ஒருவேளை நீங்கள் வந்து இல்லை இனாம்தரை நான் பிக் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பிளேயரை மிஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து சியானேஸை கூட மிஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து சியானேஸ் அண்ட் இனாம்தரில் யாராவது ஒரு பிளேயரை மிஸ் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். ஜிஎல் எஸ்எல் ஒரு சில டீம்ஸில் நீங்கள் 2 பேரும் பிக் பண்ணுங்கள், ஒரு சில டீம்ஸில் மாற்றி பிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஜிஎல்லில் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணி பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, இப்போ தமிழ் தலைவாஸ் சைடு டிஃபென்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரைடர் அப்படின்னு பார்க்கும்போது மோஹித் குவைத் அதிகமான ரைட்ஸ் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் ரைட் ரைடர், அஸ்லாம் இனாம்தர் லெஃப்ட் ரைடர், தெர்சை ரைடர் தான் வந்து பார்த்திங்கன்னா பங்கஜ் மோஹித்.
அப்படி பார்க்கும்போது ஒரு ஈக்குவலாக அதிகமான ரைட்ஸ் போகக்கூடியது லெஃப்ட் ரைடர் அண்ட் ரைட் ரைடர். அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாகுல் குடியா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா சாகர் ரதி 2 பேருமே இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. 2 பேருமே இம்பார்ட்டன்ஸாக இருக்க, சாகுல் ரதி 2 பேருமே இம்பார்ட்டன்ஸாக இருக்க, லெஃப்ட் கார்னர் அண்ட் ரைட் கார்னர் 2 பேருமே இம்பார்ட்டன்ஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரைட் ரைடர் லெஃப்ட் சைடு ஆஃப் த கூட்டு போவார், லெஃப்ட் ரைடர் ரைட் சைடு ஆஃப் த கூட்டு போவார். அப்படின்னா சஹில் குலியாவுடைய டேக்கிள் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, சாகர் ரதியினுடைய டேக்கிள் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறது சஹில் குலியா. நீங்கள் எஸ்எல் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சஹில் குலியா பிக் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜிஎல் போகிறீங்கன்னா சஹில் குலியா மிஸ் பண்ணி கூட நீங்கள் சாகர் ரதி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, அதே சமயத்தில் இவங்களுக்கு சப்போர்ட்டிங் இப்போ வந்து லெஃப்ட் கார்னர் சைடுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது பேஸ்டமி லெஃப்ட் கவர். அது மாதிரி சாகர் ரதிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது சாகர் ரதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டமி லெஃப்ட் கவர் சப்போர்ட்டிங்காக இருப்பார். லெஃப்ட் கார்னருக்கு தான் ரைட் கவர் அபிஷேக் சப்போர்ட்டிங்காக இருப்பார். இதில் அபிஷேக்குடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பூராக இருக்குது. நேரிப்பல்தான் மாதிரி டீம்ஸ்க்கு எதிராக அவசரப்பட்டு டேக்கிள் பண்ண நினச்சா பாயிண்ட்ஸை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அபிஷேக்குடைய பெர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி பூவர். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ரெஸ்கியாக வேணால் நீங்கள் ஜிஎல்ல ஒரு சில டீம்ஸில் வேணால் ரேராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ். இப்போ சப்போஸ் ஏன்னா கபடியை பொறுத்த இன்னொரு விஷயம் என்ன நடக்கலாம். ஸோ அதனால் சப்போஸ் ஒரு 2 டீம் நீங்கள் போடுறீங்க, தமிழ் தலைவர்ஸ் வின் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கெஸ் பண்ணி போட்டு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சாகர் குடியா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாகர் ரதி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கவரில் இருக்கக்கூடிய பேஸ்டமி இந்த 3 பிளேயர்ஸை கம்பல்சரி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 2 பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா நரேந்தர் கண்டோலா அண்டு வந்து பார்த்திங்கன்னா அச்சிங்கே பவர். இந்த மாதிரி 5 பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துக்கிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா 2 டீம்ஸுடைய டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் பிக்கில் எந்தெந்த பிளேஸ் இருக்காங்க, அது அவங்களில் யார் இம்பார்ட்டன்ஸாக இருக்க போகிறாங்க. இப்போ பேஸ்டமி அண்டு சாகர் 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரைட் கார்னர் அண்டு லெஃப்ட் கவர். அப்படி பார்க்கும்பொழுது இவங்க 2 பேரும் என்ன லெஃப்ட் ரைடர் இனாம்தார் இருக்கார். ஸோ அவரை டேக்கிள் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், எடுப்பதற்கான பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவங்களில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் கவரில் ப்ளே பண்ணக்கூடிய லெஃப்ட் கவரில் ப்ளே பண்ணக்கூடிய சாவந்த் அவர் இருக்கார். ஸோ அவரும் டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கான பாயிண்ட்ஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 பேருமே லீஸ்ட் பிக்கில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் லீஸ்ட் பிக்கில் இவங்க 3 பேர்லேருந்து ஒரு 2 பேரோ அல்லது 3 பேருமே ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் லீஸ்ட் பிக்கில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஃபென்ஸ் சைடு இருக்காங்க. ஸோ இவங்களாம் லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க. அஜிங்கே பவர் அண்டு நரேந்தர் அதிகமான ரைட்ஸ் போவாங்க. ஸோ இவங்க 2 பேருமே டீமில் வராமல் போயிடுவாங்களான்னா அப்படி இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனி ஒன் பிளேயர்ஸை கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த எஸ்எல் போனாலும் சரி, ஜிஎல் போனாலும் சரி, பவரோ அல்லது நரேந்தர் 2 பேரும் எஃபெக்டிவாக இருக்க சான்சஸ் இருக்குது. சில நேரங்கள் அஜிங்கே பவர்லாம் பாயிண்ட்ஸை அள்ளிட்டு வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி பிளேயர் நரேந்தர் அண்டு பவர் 2 பேரும் ஒரே டைம்ஸில் பிக் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒன் சைடாக போகிறதுனா நீங்கள் போட்டு பிக் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவாக மாற்றி நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். ஆனால் நரேந்தர் கண்டாலுடைய பெர்ஃபார்மன்ஸு நேரிப்பட்டானுக்கு எதிராக பெஸ்ட்டாக இருந்திருக்கு. அது மாதிரி மோஹித் ஒரு சில டீம்ஸில் நீங்கள் ஒன் சைடு டீம்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து அஸ்லாம் இனாம்தாரோ அல்லது சிஎன்எஸ்ஐ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டீம்ஸில் நீங்கள் வந்து மோஹித்தை ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த ஒரு சாய்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் மோர் பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புள்ள பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள நீங்கள் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோர் ரைட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புள்ள இந்த சைடு தான் போவாங்க, இந்த டிஃபென்ஸ் சைடு தான் போவாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புனேரிப்படுத்தானுடைய ரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் கத்ரி அண்டு சாவந்த் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸில் லெஃப்ட் ரைடர். அப்போ ரைட் சைடு ஆஃப் த கூட்டு போவார், ரைட் கார்னரு வந்து கத்ரி. ஸோ லெஃப்ட் கவர் சாவந்த் 2 பேரும் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோயத் வந்து பார்த்தீங்கன்னா கோயத் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரைட்ஸ் போவார், அவர் லெஃப்ட் சைடு ஆஃப் த கூட்டு போவார். அந்த மாதிரி டைமில் சாகுல் குலியா பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க தான் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்புள்ள பிளேயர் டிஃபென்ஸை பொறுத்தளவில். ஸோ இவங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு ஜிஎல் டீமு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன். நீங்கள் இதே எஸ்எல் டீமும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். கத்ரி அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாவந்த் கேப்டன் விசி கொடுத்துருக்கேன். இங்கே இனாம் தர மிஸ் பண்ணியிருக்கோம். மோஹித்தை நீங்கள் வேணும் அப்படின்னா மோஹித்தை மிஸ் பண்ணி நீங்கள் இனாம் தர பிக் பண்ணிங்க, நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்தர் அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரேந்தர் கண்டோலா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அஜிங்கே பவர் 2 பேரில் ஒருத்தரை பிக் பண்ணணுன்னா நீங்கள் சாகரோ குலியாவோ மிஸ் பண்ணி இங்கே நீங்கள் வந்து பிக் பண்ணிக்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு டீமு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாவந்த் அண்ட் இனாம் தர விசியை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதிலே வந்து நீங்கள் கத்திரி கூட விசி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு டீமாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.